போது நிறுத்து. பரவாயில்லையா? எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? தெரிக்க விட்டுட்டல. நீங்க வா, இந்த கோட்டை புடி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டா. அது அதையும் எடு. வா வா. ஏய் நான் போய் வேலைய பார்க்கறேன்டா. வந்தவன முடிஞ்சது. அம்மா உள்ளதா இருக்காங்க, வாங்க போலாம். சரி. கொஞ்சம் சீக்கிரமா வெட்டுங்கடி. சரிங்கக்கா. நேரம் ஆகுதுல்ல. சரிக்கா. என்னடா கிளிப்பிளிக்கு சொல்ற மாதிரி சொன்ன, ஒண்ணுமே வாங்காம வந்திருக்க? அம்மா நீ சொன்னதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு. அதுக்காக தான் நான் பேரம் பேசி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோ பாரு, இங்க இருக்கு. கொடுக்கவே மாட்டேன்டா. புடிக்கிட்டேன், நீ எடுத்துக்கோ. அம்மா சும்மா காமெடி கூட பண்ண விட மாட்டியா? நீ எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்குமா? நீ இப்படியே காமெடி பண்ணிட்டே இரு, நான் உன்னை பலார்னு கணக்குல வச்சுட்டே இருக்கேன். போய் வேலைய பாருடா. வாங்க. அவங்க தான் அம்மா. அம்மா இவதான் புச்சு. இந்த பொண்ணுக்காக தானடா தமிழ் மீடியா பேப்பர்ல கூட இங்கிலீஷ் எழுத்துறேன்னு சொல்லி மொக்க வாங்கிட்டு வந்தியே. இப்ப வரைக்கும் என்னால அந்த காமெடியா மறக்க முடியாது. சரி சரி. நீ என்ன குடிக்கிறம்மா? இல்ல எதுவும் வேண்டாம் ஆண்டி. காபி குடிக்கிறியா? அந்த பொண்ணுக்கு ஹாட் காபி அண்ட் கோல்ட் காபி. வாடா வாடா. Thank you. குடிமா. என்ன பண்றமா? Candid photography. அதாம்மா இந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் எல்லாம் போட்டோ எடுப்பாங்களே, கரெக்டா சொன்னேனா? அது இல்லங்க, கல்யாணத்தப்போ போட்டோகிராஃபர் எல்லாரையும் அப்படியே இருங்கன்னு சொல்லி போட்டோ எடுப்பாருல்ல, அந்த மாதிரி எந்த ஃபோர்ஸும் இல்லாம அவங்க நார்மலா இருக்கும்போது கேஷுவலா போட்டோ எடுத்து கொடுக்கறது. ஏன்னா அவங்க பண்றதெல்லாம் ஆர்டிபிஷியலா இருக்கும். அப்படி இல்லாம டிஸ்டர்ப் பண்ணாம போட்டோ எடுத்து கொடுக்கறதா என் மேல. அதுக்கு பேர் தான் கேண்டிட் போட்டோகிராஃபி. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஆண்டி. நல்ல போட்டோலாம் இப்ப யார் எடுக்கறா? என் பசங்களுக்கு கூட நல்ல போட்டோவே இல்ல. என் பையனு கூட நாலு போட்டோ எடுத்து கொடுக்கறியா? 4 விதமா தான் எடுத்து கொடு. மா நிறுத்துமா. ஆல்ரெடி எடுத்திருக்கேன் ஆண்டி, நீங்க வேணா பாக்குறீங்களா? இது பிடிங்க. போட்டோல நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நான் கிளம்புறேன் ஆண்டி, வர்க் இருக்கு. சரிம்மா. சரிங்க ஆண்டி. அம்மா விட்டுட்டு வரேன். போட்டோல ரொம்ப ஸ்டைலா இருக்கா. லைஃப் அதே மாதிரி மாறிடும்ல. ப்ராக்டிக்ஸ் மேட்ச் ஆடி ஆடி போர் அடிச்சிருச்சு. பெட் மேட்ச் ஆடலாமா? இந்த குழந்தை பசங்களுக்கு பெட்டிங் மேட்ச் ஆட தைரியம் எங்க இருந்துடா வரும்? நீ ஜெயிச்சிட்டினா 1க்கு 10 மடங்கு அதிகமா தரேன். தைரியம் இருந்தா வாடா விளையாட. வேணாண்டா, அவங்க ஏதோ பிளான் பண்றானுங்க. நம்ம சாருக்கு தெரிஞ்சா சஸ்பெண்ட் பண்றாரு. நான் ரெடிடா. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே நானா. ஏ ராஜு, எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? எப்பொழுதும் உங்கள் சேவைக்காக. டன் டடன், டடடடன். இது உங்கள் ராஜுவின் நாட்டு. ஓகே. டன் டன், டிச் 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 சு. ஏய் கியூ. ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா நேற்று இல்லை ராஜு, நாளை. எனக்காக வெயிட் பண்றியா? ஐயோ, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? நீ போயிருப்பேன்னு நான் நினைச்சேன். இல்லங்க மேடம், கார் ரெடி. வரேன். ஓகே ராஜு, நான் வீட்டுக்கு போறேன். ஓகே. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது பாய் சொல்றதுக்கா?
தேவையில்லாம டைம்லாம் வேஸ்ட். லாசன் ஸ்பைஸ்க்கு வருவீங்களா? ஹலோ, லாசன் ஸ்பைஸ்க்கு வருவீங்களா சார்? வர வாங்க ஏறுங்க. ம். என்னடா ட்விஸ்ட் இது? இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே. உன் ட்ரம்மிங் ஸ்டைல் நல்லா இருக்கு. தேங்க்ஸுங்க. அதை வச்சு தாங்க பொழப்பே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல உன்னோட டேலண்ட்டை பார்த்து பெரிய ராக் ஸ்டார் ஆவன்னு பார்த்தா நீ என்ன இப்படி? நானும் அப்படிதாங்க நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம நினைச்ச மாதிரி நடந்துட்டா வாழ்க்கையில் என்னங்க இருக்கு? நடக்காம போறதுனால தானே வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்கு. பிலாசபி உனக்கு செட்டே ஆகலடா. இந்த சாக்லேட் சாப்பிடு. பிலாசபிலாம் இல்ல. எங்களை மாதிரி ஆளுலாம் வேற என்ன பண்ண முடியும்? இந்த உலகம் மாறினாதான் எங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். என்னோட அப்பா பண்ண தப்பு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா ஒரு உண்மை, எங்க அம்மா எனக்கு எந்த கஷ்டமே தெரியாம வளர்த்தாங்க. அது போதும். ஒரு நிமிஷங்க, சாமியை பார்த்துட்டு வரேன். ம். ஆண்டவா, எங்க 2 பேரையும் சீக்கிரமா சேர்த்து வச்சிட்டேன்னா உனக்கு என்ன வேணுமோ அதை பண்றேன். இந்தாங்க, விபூதி வச்சுக்கோங்க. ஓகே. என் மனசுக்கு பிடிச்ச கோவிலுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவர். என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரம்ஸ் என்னை பெரிய ஆள் ஆக்கலனாலும் என் வாழ்க்கையை விட்டு உதவுதுங்க. நான் ரொம்ப ஹாப்பி. அப்ப உனக்கு வேற எந்த ஆசையும் இல்லையா? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? நான் ஏதோ ஆடியன்ஸ் வேணும்னு எதிர்பார்த்தேன். எந்த குறைச்சலும் இல்லாம கல்யாணத்துல வாசிக்கும் போது எல்லாரும் வெறித்தனமா டான்ஸ் ஆடுவாங்க. இது எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஒரு நாள் கண்டிப்பா மைக்கேல் ஜாக்சன் அளவுக்கு இல்லைனாலும் மைக் டைசன் மாதிரியாவது ஆவேங்க. அந்த நம்பிக்கையில தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். பாத்துக்கலாம். கண்டிப்பா ஆயிடுவர் ராஜு. ஆனா நீ சொல்ற மைக் டைசன் ராக் ஸ்டார் இல்ல, பாக்ஸர். அப்படியா? இந்த இங்கிலீஷ் பேர்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஓகே ராஜு, குட் நைட். சரிங்க.